நன்றே விளையட்டும், நன்மைகள் பெருகட்டும், நாதன் தாள் காக்கட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நலம் தரும் நவகிரகங்கள் வரிசையிலே, நம்மை வாழ வைக்கின்ற நவகிரகங்கள் வரிசையிலே இன்றைக்கு நாம் சந்திர பகவானை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சந்திர பகவான் மனோகாரகன், அனைவருக்குமே தெரியும். எம்பெருமானுடைய மனதிலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் அவர் மனதுக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். மனம் சஞ்சலத்தை தருபவர் சந்திரன். எனவே மனச்சஞ்சலம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் சந்திர பகவானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். சந்திர பகவானுக்குடைய நவரத்னம் முத்து. முத்து மாலையை ஒருவர் அணிந்து கொண்டால் அவருடைய மனம் அமைதிப்படும், சந்தோஷம் பெருகும், சந்திர பலம் அதிகரிக்கும். அதுபோல மூன்றாம் பிறையை தரிசித்தாலும் மனச்சஞ்சலம் அடங்கும், மனதிலே அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் வரும். அது மட்டுமல்ல, மூன்றாம் பிறையை தரிசித்தால் சிவபெருமானுடைய சிரசை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். ஏனென்றால் சிவபெருமானுடைய தலையிலே பிறைச்சந்திரனை சூடியிருப்பார். எனவே நீங்கள் சந்திரனை தரிசிக்கின்ற போது, இந்த வெட்ட வெளியிலே இருக்கின்ற சந்திரனை தரிசிக்கின்ற வேளையிலே சிவபெருமானுடைய சிரசை தரிசித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், 3 பிறையை ஒருவன் தொடர்ந்து தரிசித்தால் மூர்க்கனும் ஞானியாவான் என்பார்கள். மூர்க்கன் என்றால் முட்டாள், அறிவே இல்லாதவன். அப்படி அறிவே இல்லாத ஒருவன் கூட 3 பிறைச்சந்திரனை தொடர்ச்சியாக தரிசித்தால் அவன் அறிவாளியாக மாறிவிடுவான். ஏனென்றால் மனோகாரகனான சந்திரன் நமக்கு அறிவையும் தருகின்றார். 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை தெளிவாகும், ஆயுள் அதிகரிக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3ம் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆயுள் முழுவதும் சந்திர தரிசனம் செய்து வந்தால் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்தை நிச்சயமாக எட்ட முடியும். சந்திரன் எந்த ராசியுடன் இணைந்திருக்கிறாரோ அதற்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். சூரியனுடன் இணைந்திருந்தால் சிந்தனை வளம் பெருகும். செவ்வாயுடன் இணைந்தால் மங்கள யோகம் வாய்க்கும். புதனுடன் இணைந்தால் எப்போதும் அறநெறியில் செயல்பட வைப்பார். குருவோடு இணைந்தால் பொருளாதார சிக்கலை நீக்கி செழிப்பை தருவார். சுக்கிரனுடன் இணைந்தால் பெண்களால் பிரச்சனை உண்டு. சுக்கிரன் சந்திர சேர்க்கை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக சிரித்து பேசினால் கூட மற்றவர்கள் உங்களை தவறாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. சொல்வார்கள் அல்லவா, பனமரத்து அடியிலிருந்து பாலை குடித்தாலும் கல் என்று நினைப்பார்கள். நீங்கள் பனமரத்து அடியில் அல்ல, பசுமாட்டு பக்கத்தில் இருந்து பாலை குடித்தால் கூட கல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை செய்துவிடும். எனவே பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனியோடு இணைந்தால் சிந்தனை வளம் குன்றும். ராகுவுடன் இணைந்தால் மனசுக்குள் அசுர குணம் தலை தூக்கும். கேதுவுடன் இணைந்தால் மனம் போன போக்கில் செயல்படச் செய்வார். சந்திரபலம் குறைவான காலகட்டத்தில், குறிப்பாக சந்திராஷ்டம காலங்களில் கணபதியை வழிபடுங்கள், பார்வதியை வழிபட்டு பாருங்கள். இந்த 2 தெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் சந்திரனால் ஏற்படுகின்ற கெடு பலன் குறைந்து நன்மைகள் நடக்கும். திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தாலும் சந்திரனால் ஏற்படுகின்ற கெடு பலன்கள் குறையும். சந்திரன் ஜாதகத்திலே பலம் குன்றியவர்கள் வெள்ளி பாத்திரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துங்கள். வெண்ணிற ஆடை அணிவதும் மிக சிறந்த பலனை தரும். நவகிரக தலங்களிலே சந்திரனுக்குரிய தலமாக விளங்குவது தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூரில் உள்ள கைலாசநாதர் கோவில். இது சந்திர பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது. சிவபெருமானை நோக்கி சந்திர பகவான் தவம் இருந்து சாப விமோசனம் பெற்ற தலம் என்பதால் இது சந்திரனின் பரிகார தலமாக விளங்குகிறது. யாரெல்லாம் ஜாதகத்திலே சந்திரன் பலம் குன்றி அதனால்
பாதிப்புக்கு உள்ளாகிறீர்களோ அவர்கள் கண்டிப்பாக திங்களூரில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இன்றைக்கு சந்திர பகவானுடைய சிறப்புகளையும் பரிகார தலங்களையும் பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை செவ்வாய் பகவானுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம்.